ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 29 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து ராகுவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்புறமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அபி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போன கதையெல்லாம் சொன்னோடனே இப்போ ஆகாஷ் வந்து அனு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்களே நான் இன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னொடனே அப்போ ராகவ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருடா, போறதா இருந்தாலும் சீக்கிரமா போயிருங்க. நாங்களே நேத்து வந்து அன்டைம்ல போய் தேவையில்லாம உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நீங்க கொஞ்சம் ஏர்லியரா போயிருங்க அப்படின்னோனே, சரின்னு சொல்லி எல்லாருமா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆகாஷும் அனுவும் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, "நீ தேவையில்லாம அபிய பார்த்து எப்படி இந்த மாரி கவலைப்பட்டுட்டு இருந்த. ஆனா பாத்தியா அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து இப்போ அனு வந்து சொல்றாங்க, "நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் குட்டியா சண்டை மாரி போட்டுக்கிறாங்க." அப்ப அங்க வந்து அபி வராங்க. இப்ப அபி வந்தோனே, "குட்டி பாஸ் இவ என்ன செய்றான்னு சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இவள ஒரு வழி ஆக்கிருவோன்னோனே" அனு அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, "ஒரு மச்சினிச்சி, அண்ணி, ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து எனக்கு மொத்தமா ஒரு உருவமா கிடைச்சிருக்குதுன்னோனே" இப்ப அனுவ பார்த்தா அபி என்ன சொல்றாங்கன்னா, "ஆனாலும் இது என்னோட செல்ல அக்கா பாவம்ல" அப்படி சொல்லி கன்னத்துல முத்தம் குடுத்துட்டு அபி அங்கிருந்து ஓடிர்றாங்க. இப்ப ஆகாஷ் வந்து, "நானும்" அப்படின்னு இழுக்குறாரு. "என்ன?" அப்படின்னோனே, "இல்ல நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன்னு" சொல்லி ஆகாஷ் அங்கருந்து கிளம்பிர்றாரு. நைட் என்ன ஆகுதுன்னா, ராகவ் வந்து தலைவலிக்கிற மாரி தலைய புடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ போய் இவங்க அபி போய் காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போனே அவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள்ல காலையில சாப்பிடுவாங்கல்ல, அப்ப வீட்ல எல்லாரும் போனோனே, அனு வந்து ராகவுக்கு வந்து தேங்க்ஸ் வேற சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இதே பழக்கமா வச்சுக்காத. இந்த மாரி தேவையில்லாம இனிமே பண்ணக்கூடாது. இனிமேனா இப்படி கேட்டா கூட்டிட்டு போமாட்டேன்னு" சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிர்றாரு. இப்ப அனு பாவமா நிக்கிறாங்க. அபி பாவமா நிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு போய் புடிச்சதெல்லாம் சமைச்ச மாரி என்னையும் சொல்லணும். பேசாம கார தள்ளி போட்டுருக்கணும் அப்படி சொல்லிட்டு, அனு அபி வந்து அவங்களுக்கு அவங்களே திட்டிக்கிறாங்க. அப்புறமா தான் நைட் வந்து தலை வலிக்குதுன்னோனே டீ போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்புறமா டேப்லெட் குடுக்குறாங்க. இப்ப ராகவ் வந்து கத்துறாரு. "என்ன நீ ரொம்ப ஓவரா போயிட்டுருக்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அதோட நிப்பாட்டிக்கோ" அப்படின்னு கைய காட்டும்போது, அ அனு அவங்க வந்து அபி வந்து மருதாணி வச்சு விட்டாங்கல்ல. அது எல்லாத்தையுமே எதையோ வச்சு சொரண்டி கையெல்லாம் அப்படியே தொளி உரிஞ்ச மாரி இருக்குது. அத பார்த்தோனே அபி கேட்குறாங்க, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் போட்ட மருதாணி கூட உங்க கையில இருக்கக்கூடாது. என் பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க கட்டின தாலி மட்டும் எதுக்கு என் கழுத்துல இருக்கணும்? நான் இனிமே இந்த ரூம்லயே படுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு வெளியில போய் படுத்துறாங்க. அப்ப அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா வந்து, "என்ன இங்க வந்து படுத்திருக்கன்னு?" அபி கிட்ட கேட்கும்போது, அபி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல உள்ள சரியா காத்து வரலக்கா. அதான் இங்க வந்து படுத்தேன்னு. நான் போய் ராகவ் கிட்டயே பேசிக்கிறேன். நீங்க வந்து" கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க ஏசி அதிகமா இருக்குன்னு அவ வெளியில போய் படுத்துருக்கான்னோனே, என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்கன்னு" சொல்லி அவங்க அக்கா சத்தம் போடுறாங்க. அப்ப அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "ஒழுங்கா அவள சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வா. இல்லாட்டி உங்க மாமா வந்தோனே நான் இந்த வீட்ட விட்டே போயிருவேன்" அப்படின்னோனே, இப்ப ராகவ் போய் அபிய போய் சமாதானப்படுத்தி, "இப்ப என்ன? நீ போட்ட மருதாணிய நான் அழிச்சது தப்பு அப்படிதானே? சரி தப்பு தான் நானே ஒத்துக்கிறேன் வான்னு" சொல்லி சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வர்றாரு. இப்ப அபி என்ன சொல்றாங்க, "நீங்க உங்க அக்காக்காண்டி தானே கூட்டிட்டு வந்தீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதோடயே விட்டுறேன்" அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா வீட்ல இருக்கும்போது கிருஷ்ணாவ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர பார்த்தோனே ராகவ் ஓடி போய் சட்டைய புடிச்சு, "இந்த மாரி எங்க அக்காக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி அபி கூட நிப்பார்ல. அந்த சீன யோசிச்சு பார்த்து ரொம்ப இது பண்ணும்போது அவங்க பாட்டி வந்து திட்டுறாங்க. "ஏன்டா நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு கூட தெரியாம நீ என்னடா இப்படி நடந்துக்கிற" அப்படி சொல்லி ராகவ திட்டுறாங்க. இத கேட்டு அனுவும், அபியும் அப்படியே ஷாக் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு தான் செம சீன். அபி போயி ராகவ் கிட்டயே போய் சொல்றாங்க இந்த மாரி, "அந்த ஆள நம்பாதீங்க. அந்த ஆளு முரளிங்கிற பேர்ல எங்க வீட்ல எல்லாரையும் ஏமாத்தி எங்கள வந்து யூஸ் பண்ணி எங்கள்கிட்ட நல்லவன் மாரியே நடிச்சுட்டு இருந்தானோனே." இப்ப ராகவ் என்ன சொல்றான்னா, "அவன்லாம் இந்த உலகத்திலே வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். அவன சுட்டு பொசுக்குனா தான் என் ஆத்திரமே அடங்கும்ன்னு" சொல்லிட்டு அங்கருந்து வேகமா போறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்